100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 44. இன்னைக்கு விடிய காலையில ஒரு 6 மணி போல பெங்களூருக்கு வந்து இறக்கி விட்டுட்டான். வந்த தலைச்சையில கொஞ்சோண்டு துணியை மட்டும் பிரிச்சு வச்சுட்டு நேரா போய் படுத்துட்டேன். தூங்கி முழிச்சது நேரா கற்பன்ட்ட போய் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே நமக்கு தேவையான பொருளை கிளம்பிட்டேன். முதல் தேவை கதாநாயகன், 2வது தேவை குழுக்களுக்கான தேவை, எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பல்ல தச்சுட்டு சம்பவத்தை போட்டு குடிச்சாச்சு. வீட்டுல இருந்து அப்படி இல்ல, வகை வகையா செஞ்சு சாப்பிடலாம். ஆனா இங்க அப்படி பண்ண முடியாது. குழுக்கள் தான் இருக்க ஒரே ஆப்ஷன். நாக்குக்கு உருவாயிருந்தா அதே கேட்கும், சாலை ஏன்டா இப்படி துன்புறுத்துறான்னு. அந்த அளவுக்கு வருட கணக்குல எனக்கு காலை உணவு குழுக்கள் தான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு 20 கிலோ ஏத்தா அதான் உதவி பண்ணிருக்கு. இப்ப நீ குழுக்களை திட்டுறியா இல்ல புகழ்றியா, என்னதான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே இல்ல, நடுநிலை. சரி ஓகே, அப்படியே இன்னைக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்ல இன்னைக்கு நெஞ்சுக்கு 3, ஷோல்டருக்கு 2, ட்ரைஸுக்கு 2, அப்படியே கொஞ்சோண்டு கொழுப்பையும் குறைச்சிட்டு வீட்டுக்கு வந்து புரோட்டீனும் அது கூடவே எடுக்கிற மாத்திரை எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னைக்கு பருப்பு தான் வச்சேன். அது மிச்சம் இருக்கு. அப்ப நாளைக்கும் பருப்பு தான். நாளைக்குள்ள வீடியோல ஸ்டிக்கி நோட்ல நோட் பண்ணிடலாம், ரைஸும் பருப்புன்னு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுல நிறைய குப்பை, இதை நைட்டு வச்சிருந்தா கருப்பு ஏதாவது வேலையை பார்த்து விட்டுருவான். அதனால அதை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு மேல வந்து பல் தேய்ச்சிட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.